சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். சொல்வதெல்லாம் உண்மை, பவர்ட் பை ஹார்லிக்ஸ் கோல்ட். எத்தனையோ பெத்தவங்க பிள்ளைங்களே வேண்டான்னு இருக்காங்க, ரோட்ல கூட தூக்கி போட்டுட்டு போறாங்க. ஆனா ஒரு தத்தெடுத்த பிள்ளை நல்லா இருக்கணும், லைஃப்ல செட்டில் ஆகணும்னு ஒரு தம்பதிகள் இங்க வந்து நின்று இருக்காங்க. இன்னைக்கு அந்த பையன் அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான். அவன் கேட்டதெல்லாம் பண்ணறது அவங்க கடமைன்னு நினைக்கிறான், அந்த அப்பா அம்மா கடமைன்னு நினைக்கிறான். சின்னதா இமோஷனலா பிளாக்மெயில் பண்றான். அவங்க எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க, இப்போ இங்க வந்திருக்காங்க. நம்ம அவங்கள்ட்ட பேசி பார்க்கலாம். எங்கேருந்து வரீங்க? நான் அம்பத்தூர்லேருந்து வரேன். உங்க பேரு சார்? நான் ரங்கநாதன். சொல்லுங்க. ஐசிஎஃப்ல சீனியர் செக்ஷன் இன்ஜினியர் இருந்து ரிட்டையர் ஆகிட்டேன். ரிட்டையர் ஆகி 6 வருஷம் ஆகுது. சரி. நாங்கள் வந்து 5.5 வயசில் ஒரு பையனை எடுத்து வளர்த்தோம், பசங்க இல்லாதனால. சரி. அவனை வந்து அப்படியே நல்லா படிக்க வச்சோம். 10th வரும்போது அவனுக்கு அது தெரிஞ்சிடுச்சு. அதுலேருந்து எங்களை வந்து இன்டிஃபரண்ட்டாக பார்க்குறான், எனிமி மாதிரி. அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் எந்த பிரச்சனையும் இல்லை. 10th வரைக்கும் அது முன்னாடி கொஞ்சம் கம்மி மார்க் வாங்கினா அடிப்பேன், கொஞ்சம் நல்லா மார்க் வாங்கடான்னு. அதெல்லாம் இப்போ பழி வாங்குறேன்னு சொல்லி பேசின்னு இருந்தான். 12th வரும். நீங்க எப்படி போய் அவனை தத்தெடுத்தீங்க, எப்படி எல்லாம் வளர்த்தீங்க? கர்ணப்பிரயாக் ட்ரஸ்ட் இல்லைங்களா, அங்கே போய் தத்தெடுத்துன்னு வந்தோம். நாங்கள் சரி. லீகலாக தத்தெடுத்தோம். அவங்க டாக்குமெண்ட்லாம் கொடுத்தாங்க, டேட் ஆஃப் பர்த் அவங்களே கொடுத்தாங்க. சரி. அதை வச்சு ஸ்கூல்லெல்லாம் சேர்த்து படிக்க வச்சோம். இப்போ ஃபஸ்ட்டு கிட்ட இருந்த ஸ்கூலில் சேர்த்தோம். சரி. அதுக்கப்புறம் 3rd ஸ்டாண்டர்ட் இருக்கும்போது வேலம்மாள் ஸ்கூலுக்கு போயிட்டோம். சரி. 3rd இருந்து +2 வரைக்கும் அங்கே தான் முடித்தோம். இங்கிலீஷ் மீடியம் தான் படிக்க வச்சோம். சரி. 5.5 வயசுல வந்தார் இல்லையாமா? 5.5 மாசம். 5.5 மாசத்துலயா? 5.5 months. சரி. அப்பத்துலேருந்து நல்லா வளர்த்தோம். அவன் 10th படிக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைங்க. நாங்கள் சொன்ன பேச்சு கேட்டுக்கிட்டே நாங்கள் என் அம்மா நீட்டு அவர் அப்போ இப்போ கூட மம்மி டேடின்னு சொல்கிறான். ஆனால் அவனுக்கு மனசில் ஏதோ அந்த தெரிஞ்ச உடனே இந்த பர்த் சர்டிஃபிகேட் வந்து 10th பப்ளிக் எக்ஸாம் எழுதும்போது கேட்பாங்க இல்லைம்மா, அப்போ நாங்கள் ஒரிஜினல் கொடுத்தோம். அதில் அடாப்ஷன் போட்டு கொடுத்துருக்காங்க. அவங்க ஒரிஜினல் வெரிஃபிகேஷனுக்காக அனுப்புகிறாங்க. அவங்க வெரிஃபிகேஷனுக்கு அதுக்கு முன்னாடி நீங்க உங்க பையன்ட்டு சொல்லல? நான் 10th பாஸ் ஆன பிறகு அப்புறமா ஒரு நாள் நல்லா இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சுன்னு சொல்லலாம் நாங்கள் ஐடியா பண்ணியிருந்தோம். அது தெரிஞ்ச உடனே என்ன நடக்குது? தெரிஞ்ச உடனே ஒன்றும் நடக்கலை. அவன் என்ன பண்ணியிருக்கான், 10th பப்ளிக் எக்ஸாம் அப்போ பயாலஜி எக்ஸாம் அப்போ கொடுத்துருக்காங்க. அப்போ அது அவன் 1 வீக் எங்கள்கிட்ட கொடுக்கல அந்த சர்டிஃபிகேட் வச்சுக்கிட்டு பசங்களோட சேர்ந்துக்கிட்டு பேசிக்கிட்டு பசங்கள்லாம் அவனுக்கு ஏற்றுக்கிட்டாங்க. இவங்க அப்பா அம்மா கிடையாதுடா, அதனால தான் அவனுக்கு கோச்சிங் கிளாஸ் வச்சாங்கன்னா அங்கே போவோம். 7:30 மணி வரைக்கும் இருக்கும் கோச்சிங் கிளாஸு. அப்போ போவோம், அவராவது போவார், நான் போய் நின்று கூட்டின்னு வருவோம். அதெல்லாம் அவனுக்கு வந்து நாங்கள் ஸ்ட்ரிக்டாக வளர்த்தா மாதிரி அவங்க அப்பா அம்மா கிடையாது, அதனால நாங்கள் ஸ்ட்ரிக்டாக வளர்த்தா மாதிரி ஒரு மனோபாவம் வந்துடுச்சு அவனுக்கு. நாங்கள் இப்போத்துக்கும் எங்கள் பையன் மாதிரி தான் பார்க்குறோம். ஆனால் அவனுக்கு தான் இன்னும் நம்ம வீட்டை விட்டு போயிடுறேன், ரெஸ்ட்லிங்கில் சேர்றேன், அங்கே சேர்றேன் இங்கே சேர்றேன்னுட்டு 10th பப்ளிக் எக்ஸாம் எப்படியோ எழுதிட்டான். அப்புறம் +1 +2லேருந்து எங்கள் சொன்ன பேச்சு கேட்காத ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப ஏற்றி விட்டாங்க அவனுக்கு.
ஆனா இப்ப இந்த காலத்து பசங்க அப்படி இல்லையே. இந்த காலத்து பசங்க நல்லதுதான் சொல்லி கொடுக்கறாங்க நிறைய. இல்ல இல்ல, அவன் அவன் friends ஒரு கொஞ்சம் 2 பேரு. ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்க வந்து அவனை வண்டியில கூட்டிட்டு போய் அவனுக்கு சுத்த வைக்கிறது அந்த மாதிரி அவனுக்கு உங்க அம்மா அப்பா அம்மா கிடையாதுடா அவங்க யாரோ, அதனால உன்னை அப்படி ஸ்ட்ரிக்டா வளர்க்குறாங்க. உனக்கு அது வாங்கி கொடுக்க மாட்டாங்க. இவன் சைக்கிள் வந்து 8th வாங்கி கொடுத்தாரு. 8th பாஸ் பண்ணோடனே சைக்கிள் வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவங்க வந்து 10th முடிச்ச உடனே வண்டியில சுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த பையனை கூட உட்கார வச்சுட்டு அவங்க கிட்ட வண்டி இருக்குது, வண்டியில சுத்த வச்சேன். உனக்கு இந்த ஜென்மத்துக்கு வண்டி வாங்கி கொடுக்க மாட்டாங்கடா அவங்க, இந்த சைக்கிளோட நீ ஓட்டணும், அந்த மாதிரி எல்லாம் அவனுக்கு என்னென்னமோ சொல்லி ஏத்தி விட்டாங்க. ஆனா அந்த பசங்ககிட்ட இருந்து எந்த கெட்ட பழக்கம் அவன் கத்துக்கல. வீட்டில தான் இருக்கிறான். +1 முடிச்சோம். +1ல சரியா படிக்கல. +2ல வந்து அப்படிதான் பசங்களோட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்கான். 10th வரைக்கும் ஃபுல் அட்டெண்டன்ஸ் பிரைஸ் வாங்கினான் ஸ்கூல்ல. ஃபுல் அட்டெண்டன்ஸ் 100% அட்டெண்டன்ஸ் வாங்கினா. அப்புறம் ஸ்கவுட்ல இருந்தான். ஸ்கவுட்ல வந்து கவர்னர் அவார்டு வாங்கினான். இதெல்லாம் 10th வரைக்கும் நல்லா இருந்தாங்க. சொன்ன பேச்சுக்கு நான் எங்க கூப்பிட்டாலும் எனக்கு பின்னாடி நல்லா நல்லா இருக்கிறவங்க, என்னடா உங்க அம்மா பின்னாடி முந்தானி புத்தினே சுத்துறேன்னு கூட அதெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க அங்க எங்க வீட்டாண்ட. இவன்னா ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும். விஷ்ணு சாஸ்திரம் எல்லாம் அவன் மனப்பாடமா சொல்லுவான். சொல்லுவான் சின்னதுலயே. கடவுளே இல்லைன்றான். இப்போ கோயில் கூப்பிட்டா வரமாட்டேன்றான். இப்ப கூட அவனை நாங்க வந்து என்ன சொல்றோம் தெரியுமா, நீ லைஃப் நல்லபடியா செட்டில் பண்ணிக்கிட்டான்றோம். ஆனா அவன் என்ன பண்றான், நாங்க இந்த காலேஜ்ல சேர்த்தாலும் காலேஜுக்கு போக மாட்டேன்றான். நீங்க காலேஜ்ல சேர்த்தீங்களா? சேர்த்தோம். +2 முடிச்ச பிறகு +1ல புக் எடுக்கவே இல்லை மேடம். ஸ்கூல் போய் அட்டன் பண்ணோன்னா எப்படியா லக்கில் பாஸ் பண்ணான் +1. +2ல அதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸ்கூல்லேருந்து வந்தோடனே பசங்களோட சுற்றுறது இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தான். அவர் என்ன பண்ண, சரி இவனை எப்படியாவது 12th பாஸ் பண்ணோம், இல்லைன்னா ப்ராப்ளம் ஆகிடுன்னு சொல்லிட்டு ஹோம் டியூஷன் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அரேஞ்ச் பண்ணேன். ஹோம் டியூஷன் அரேஞ்ச் பண்ணாக்கா வாத்தியாரங்க வீட்டுக்கு வந்து சொல்லி இதுக்கெல்லாம் ரொம்ப செலவாகும் இல்லையா? ஆமா செலவு பண்ணின்னு நான் எப்படியாவது அவனை வந்து ஒரு வழி கொண்டு வரணும்ல. அவன் லைஃப் நல்லபடியா செட்டில் ஆகணும் எங்களுக்கு ஆசை. சரி அவன் வந்து 4 பேர் இவங்க எடுத்தாங்க, அவனை வந்து சரியா வளர்க்கலன்னு நம்மளுக்கு கெட்ட பேர் வரக்கூடாது. அது மெயின் எய்ம் எனக்கு இருக்கு. நம்ம பையனை விட அவன் வந்து நல்லா ஒழுங்கா பண்ணி ஒழுங்கா ஒரு சோசியல் லைஃப்ல கொண்டு போகணும்னு அந்த ஐடியால தான் சரின்னு ஹோம் டியூஷனுக்கு அரேஞ்ச் பண்ணேன் நான். சரி, இப்போ நீங்க நிறைய வாட்டி சொல்றீங்க இல்லையா, என்னோட சொந்த பையன் இல்ல எடுத்த பையன் சொல்றீங்களே, அதனால அவனுக்கு எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்தேன்னு சொல்றீங்க. ஆமா. எப்போ அது தப்பி தவறி அவன்கிட்ட அது மாதிரி ஏதாவது பேசியிருக்கீங்களா? பேசியிருக்காரு. ஒரு வாட்டி ஏதோ தகராறுல பேசியிருக்காரு. என்ன சொன்னாரு? அதான் ஒரு வாட்டி என்ன அடிக்க அவன்லாம் வந்துட்டான். அந்த சமயத்துல +2 முடிஞ்ச பிறகு 10th வரைக்கும் சொல்லல. 10th வரைக்கும் நாங்க எதுவும் பேசலாம். அவங்க கிட்ட நல்லா தான் பார்த்து நின்றோம், நல்லா தான் செய்யணும். மார்க் கம்மியா வாங்க அடிப்பாரு, அது இருக்கு. 12th எவ்வளவு மார்க் வாங்கினாரு? 12th வந்து 62% வாங்கினா. அப்புறம் மேத்ஸ்ல அப்ப என்ன பண்ணீங்க காலேஜ் அட்மிஷனுக்கு? காலேஜ் அட்மிஷன் தான் நான் சொன்னேன், நீ வந்து கம்மி மார்க் வாங்கினால இன்ஜினியரிங் அட்மிஷன் கிடைக்காதுடா. நான் நல்ல காலேஜுக்குள்ள டொனேஷன் கட்டி சேர்க்குறேன், எப்படியா கடன் வாங்கி எப்படியா கட்டி உனக்கு சேர்க்குறேன். எனக்கு வந்து நோக்கியா செல்லு தான் வேணும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. நீங்க எங்க சேர்த்தீங்க அப்புறம் காலேஜ்? அதுக்கப்புறம் என்ன பண்ண மேடம், நான் வந்து எந்த காலேஜ் இருந்தாலும் நான் படிப்பேன், எந்த ஆர்டினரி காலேஜில் கூட நான் படிச்சுடுவேன். எனக்கு வந்து செல்லும் பைக்கு தான் வேணும் அப்படின்ட்டான். அப்படி சொன்ன உடனே நான் சொன்னேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டின்னு வந்து சொன்னேன், பைக்கு 16 வயசு தான் ஆகுது. அப்போ 12th பாஸ் பண்ணப்போ இது ஒரு பெரிய பிரச்சனை, இந்த பைக் வாங்கி கொடுக்கறது, இந்த செல் வாங்கி கொடுக்கறது. 16 வயசு தான் ஆகுது. பைக் வாங்கினதா நம்ம தான் ரெஸ்பான்சிபிள். ஏதோ ஆக்சிடென்டா நம்மள கூட்டிட்டு போய் ஏன் பைக் வாங்கி கொடுத்தான்னு. நீங்க எந்த காலேஜ்ல சேர்த்தீங்க? இவங்களை எடுத்துன்னு போய் தனியா ஒரு ரூம் ஸ்கூல் பக்கத்துலயே வச்சு அம்பத்தூர்ல சுத்தாம 3 மாசம் அங்க வச்சு மேத்ஸுக்கு மாத்திரம் டியூஷன் வச்சேன். மேத்ஸ் டியூஷன் முடிஞ்சு இது பண்ண எக்ஸாமுக்கு முன்னாடி மோட்டர் பைக்கில் யாரோ ஃப்ரெண்டு கிட்ட போய் ஆக்சிடென்ட் ஆகிட்டு உடம்பெல்லாம் அடி. மேத்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸ் சரியாக எழுத முடியல, கையெல்லாம் அடி. இவங்க சோறு ஊட்டினாங்க, கை முடியல. ரூமில் இருந்து நான் காலையில் பால் கீழே டிஃபன் எல்லாம் வாங்கி போய் கொடுத்துட்டு வந்தேன். அப்படி லக்கில் பாஸ் பண்ணிட்டான். 48% நான் ஒர்க் பண்ணேன். நல்ல புத்திசாலி பையன். அதுக்கப்புறம் புத்திசாலிங்க, இன்டெலிஜென்ட். இதெல்லாம் இப்ப நீங்க சொன்னீங்கன்னா அவன் படிக்கணும்னு இல்ல, அது அப்படியே அவனுக்கு மைண்ட்ல பதிவாயிடும். சரி, உங்கள்ட்ட பாசமா இருப்பானா? என்கிட்ட பாசமா இருப்பான். இப்போ அப்படிதான் இப்ப கூட இருப்பான். கொஞ்சம் ப்ராப்ளம். அவர் படிச்சாரு இல்ல, அதுதான் அவனுக்கு மைண்ட்ல. அண்ணா யூனிவர்சிட்டியில இல்ல, அது எல்லார் வீட்லயும் பசங்க அப்படிதான். அது உங்களுக்குன்னு இல்ல, எல்லார் வீட்லயும் இந்த ஏஜ்ல அவங்கள மேனேஜ் பண்றது கொஞ்சம் கஷ்டம். எதனா கேட்கணும்னா என்னதான், அம்மா நீ கேளு, அவரை வாங்கி கொடுக்குறாரா இல்லையா கேளு என்ன தொந்தரவு பண்ணுவேன். அண்ணா யூனிவர்சிட்டியில கவுன்சிலிங் போட்டு நான் வந்து அந்த மேத்ஸ் வாத்தியார் ஃப்ரெண்ட் ஆனார்ல, அவர் டியூஷன் சொல்லி கொடுக்கும்போது அவரை கூட்டின்னு போய் நம்ம சொல்றது கேட்க மாட்டான்னு நாமக்கல்ல சேர்த்துருங்க, அங்க வந்து எல்லா காலேஜும் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, ஒரு வழிக்கு வந்துருவான், இங்க பசங்களோட சுத்துவான்னு. சரின்னு சொல்லி அங்க உட்கார வச்சா ஒரு 1/2 மணி நேரம் தான் நாங்க பொசிஷன் எல்லாம் காமிக்கிறேன், எந்த காலேஜ் என்ன வேகன்சி.
மறுபடியும் சென்னைக்கு வந்து உக்காந்துட்டாங்க. எந்த காலேஜ்ல அதான் சேர்த்தீங்க? திருவள்ளூர் காலேஜ்ல சேர்த்தோம். ஃபர்ஸ்ட் இயர் First படிச்சானா? இன்ஜினியரிங் படிச்சானா? அதான் அங்க போயிட்டு சேர்க்கும் போது என்ன ஆகி போச்சுனாக்கா ஹாஸ்டல் சரியில்லைன்ட்டாங்க. ம். அதுக்கப்புறம் வந்து வாட்டர் வந்து சரியா வராது, சாப்பாடு சரியா போட மாட்டாங்க அப்படிலாம் சொன்னோன்னே நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அந்த ஹாஸ்டல்லு இந்த ஃபீஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு ஒன்லி இது அட்மிஷன் அட்மிஷன் ஃபீஸ், அந்த ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ் மாத்திரம் கட்டிட்டு நாங்கள் போய் இங்கே ஓன் ஹவுஸை விட்டுட்டு அங்கே போய் ரெண்ட் எடுத்துக்கிட்டு அங்கே இருந்தோம். ஃபர்ஸ்ட் இயர். ஆனா First year. ஃபர்ஸ்ட் செமஸ்டர் தான் எழுதுனான். செகண்ட் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் செமஸ்டர்ல காலேஜ்ல வந்து irregular-ஆ போயின்னு இருந்தான். ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணல, எக்ஸாம் எழுத மாட்டேன்ட்டான். அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஃப்ரெண்டு அப்ப இருந்தார். நீங்க ரிட்டையர் ஆயாச்சு. அது 6 வருஷம் ஆயிடுச்சு 2006 madam. அவன் 8th படிக்கும்போது ரிட்டையர் ஆயிட்டான். அப்புறம் வந்து அங்கே போய் இருந்து அப்புறம் அங்கே ஒரு ஃப்ரெண்டு இருந்தார், அவர் வாத்தியார் ரிட்டையர்னா. அவங்க பையன் வந்து அந்த ஹெச்ஓடியாக இருக்கார், எலக்ட்ரானிக் கமிஷன். அவருக்கு ஃபோன் பண்ணார், இந்த மாதிரி நமக்கு வேண்டிய ஃப்ரெண்டு, அவர் எதுனா ஹெல்ப் பண்ண முடிஞ்சா என்ன பண்ணுங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கட்டிட்டோம், ப்ராக்டிக்கல்லாம் அட்டன் பண்ணனால அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க, ரெக்கார்ட் சப்மிட் பண்ணுன்றாங்க. அது ரெக்கார்டெல்லாம் நான் உட்காந்து எழுதி கொடுத்தேன் அவனுக்கு. அவன் எழுதவே இல்லை. பெத்தவங்களே இப்படி பண்ண மாட்டாங்க. என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்டெலாம் எழுதி கொடுத்து எக்ஸாமினேஷன் போய் அங்கே போய் காலேஜ்கிட்ட நின்று உள்ளே போகிறானான்னு பார்த்துட்டு வருவோம். அப்படி எல்லா எக்ஸாமும் எழுதி வச்சுட்டோம். எழுதி வச்சோன்னே புக்கு எடுக்கவே இல்லை, ஒரு நாள் கூட புக் எடுக்கல. செல்லு நோண்டிக்கின்னு 24 மணி நேரம் இப்போ அதே ஹாபிட் தான். 3 மணி வரைக்கும் கேம்ஸு, ஃபேஸ்புக்கு, இன்டர்நெட்டு இதை பார்த்துன்னு இருக்கான். காலையில் 10 மணிக்கு எழுந்துக்கிறான். இப்போ கூட 10 மணிக்கு எழுந்துக்கிறான். அப்போ என்ன ஏதாவது ஒரு வேலைக்கு போக முடியுமா, படிக்க போக முடியுமா? எது இன்ஜினியரிங் முடிச்சாரா? முடிக்கல. அதை வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் சரி, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் எழுதுனா இல்லையா, எழுதுனதுல ரிசல்ட் வரல. செகண்ட் செமஸ்டர் அட்டன் பண்ணின்னு இருக்கான். ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ரிசல்ட் வந்துச்சு. ஒரு சப்ஜெக்ட் தான் இங்கிலீஷ், மத்ததெல்லாம் போச்சு. மற்ற எல்லாம் போயிடுச்சு. அது ரிசல்ட் தெரிஞ்ச உடனே இவனுக்கு ஷேம் ஆயிடுச்சு. அது வரைக்கும் நான் பாஸ் பண்ணிடுவேன், அது எப்படி பாஸ் பண்ண, படிக்காம எல்லா சப்ஜெக்ட் போச்சு. செகண்ட் செமஸ்டர் அட்டன் பண்ணவே இல்லை, டிஸ்கண்டினியூ ஆயிடுது. டிஸ்கண்டினியூ பண்ணிட்டான். அங்கிருந்து இங்கே வந்தால் எல்லாருமே கேட்பாங்கன்னு சொல்லிட்டு 3 மாதம் வீடு வாடகை எடுத்து அங்கேயே இருந்துட்டு 3 மாதம் முடிஞ்ச பின்ன வீடு வெக்கேட் பண்ணி நீங்கள் வந்து சேர்ந்தோம். சேர்ந்த உடனே எனக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு, இவன் படிக்க மாட்டான், இனிமேல் என்ன செய்யணும்னு. உங்கள் அம்மா கிட்ட என்ன சொல்லியிருக்கான், இப்போ மேலே ரிசல்ட் வந்த பசங்கள்லாம் கூட காலேஜ் சேர்ந்துட்டாங்க, இவர் சேர்க்க மாட்டார், என்னமோ டெய்லி வராரு போயிடுறாரு. ஆனால் சரி, அவங்க என்ன காலேஜ் சேர்றான்னு கேளுங்கன்னா SKR இன்ஜினியரிங் காலேஜ். நாங்கள் ஒரு கேர்ள் ஸ்டூடெண்ட் போய் படிக்கிறாங்க அந்த காலேஜ்னு சொன்னான். சரி, நான் போய் அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்தோம். ஒரு நாள் அவனை கூட்டின்னு போனோம் அங்கே சேர்மன் கிட்ட பேசுறதுக்கு. இது மாதிரி சீட் வேணும், மார்க் கம்மி வாங்கியிருக்காங்க. அவர் என்ன சொன்னாருனாக்கா, ஐடி வேணா கொடுக்குறாங்க, வந்து 48% தான் ஐடினா கொடுக்கட்டும், அவனும் படிப்பான். மெக்கானிக்கல்னாக்கா அவன் மெக்கானிக்கல் ஒன்றா, மெக்கானிக்கல்னாக்கா 4th செமஸ்டரில் மேத்ஸ் வரும், ப்ராப்ளம் அது, அவன் கொஞ்சம் கஷ்டம், படிக்க மாட்டான், ப்ராப்ளம் ஆகிடும், நீங்கள் ஐடியே சேர்த்து விடுங்கன்னா. அவங்க எதற்கு ஐடியை ஒத்துன்னு வீட்டுக்கு வந்தோடனே ஐடி நான் படிக்க மாட்டேன், மெக்கானிக்கல் தான் படிப்பேன்னு சொல்லிட்டான். மெக்கானிக்கல் படிக்கணும்னா 2 lakhs கேட்குறாங்க, ஐடிஐக்குன்னா 50,000 தான். நீங்க சேர்த்தீங்களா இல்லையா? அப்புறம் அங்க சேர்த்தோம். எவ்வளவு பைசா கொடுத்தீங்க? 2 lakhs டொனேஷன் கொடுத்துட்டு 1 lakh மெக்கானிக்கல் சேர்த்தீங்க. மெக்கானிக்கல் சேர்த்தோம். அவன் கேட்ட சப்ஜெக்ட், அவன் கேட்ட காலேஜ் சேர்த்தோம். இது எப்ப நடந்தது? இப்போ இந்த வருஷம் செப்டம்பர். இப்ப காலேஜ் போறாரா? போல 3 நாள் தான் அதுதான் இப்போ ப்ராப்ளம். அந்த 2 லட்சம் எல்லாம் போச்சு. 2 லட்சம் போச்சு, 1 லட்சம் ஃபீஸும் போச்சு. நான் சொன்னேன், லாஸ்ட் இயர் படித்த அண்ணாணி சேம் சிலபஸ்டா, அந்த புக்ஸ் எல்லாம் வேணாடா இருக்கு நம்ம கிட்ட. நான் அது வேற ஆத்தர், இங்க வேற காலேஜ்ல வேற ஆத்தர் பால் பண்ணேன். அப்ப ஃப்ரெஷ்ஷா புக் வாய்ஸ் புக்ஸ் வேணும்னு அங்கேயே கட்டிட்டோம். ஒரு புக் கூட வாங்கி வரல காலேஜ்ல இருந்து. காலேஜ்ல 2 கட்டிட்டோம். புக் வாங்கி. ஏன் 3 நாளோட நிறுத்திறாங்க? இவன் நின்னுட்டான், அவங்க நிறுத்தல, இவன் போல. ஏன் அதான் ரெஸ்லிங் போறேன்னு சொல்லி நிக்கிறான். ரெஸ்லிங் போறோம். அப்புறம் எதுக்கு காலேஜ்ல சேர்ந்தா? அதுதான் சொன்னான். போறேன்னா சேர்த்தோம், போக மாட்டேன். அதுக்கப்புறம் அப்புறம் புடிச்சிக்கிச்சோ தெரியல மேடம். ஒரு நாள் வந்து இது மாதிரி ஆகிப்போச்சு மேடம். புக்ஸும் வந்து அதுக்கும் ஃபீஸ் கட்டிட்டேன். இவங்க வண்டியில் வந்து லைசன்ஸ் அப்போ 18 years ஆகலை, அதனால போன ப்ராப்ளம். அதனால எனக்கு பஸ்ஸுக்கும் 16,000 ரூபாய் கட்டிட்டேன். 1 லட்சம் கிட்டத்தட்ட தான் கட்டணும் ஃபீஸ் மாத்திரம். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். ஃபைனலி உங்க பையன் அங்க படிக்கல. இப்ப என்ன சொல்றாரு? வீட்ல இருக்கறாங்க. வீட்ல இருக்கறான், நான் ரெஸ்லிங் சேருவேன்றான். இல்லன்னா மேடம் என்கிட்ட சொல்ற, நான் வீட்டை விட்டு போயிடுறேன். பைக்ல எடுத்துன்னு போயிட்டு. நீங்க கோவப்படவே இல்லையா அவன்கிட்ட? டிஸ்கண்டினியூ போவே பண்ணப்போ சண்டை பட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு மேடம். இப்போ நம்ம போய் அடிக்க வந்தா திருப்பி அடிக்க வரான், அந்த ஸ்டேஜ் ஆயிடுச்சு. அதனால அவனை வந்து என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. நீங்க கொஞ்சம் அந்த பக்கம் உட்காருங்க, பையனை கூப்பிடுறேன். சொல்லுங்க கார்த்திக், எப்படி இருக்கீங்க? உங்க அப்பா அம்மா உங்களை பத்தி ரொம்ப பெருமையா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? ரொம்ப புத்திசாலி சொன்னாங்க. படிக்கவே வேண்டாம், அவன் படிக்காமே மார்க் வாங்கிடுவான்னு சொன்னாங்க. அப்படியா? அப்போன்னா அப்போ இல்லையா? இன்ட்ரெஸ்ட் மாறிடுச்சு. சரி, உங்க வயசுல எல்லாருக்கும் இருக்கிறது பிரச்சனை தான். இது உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா அப்பா அம்மாக்கும் எல்லா பசங்களுக்கும் இந்த ஸ்டேஜ்ல இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும். அந்த அடோலசன்ஸ்ல உங்களுக்கு
எல்லாம் தெரியும், எங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்க என்ன சொல்லி கொடுக்கறதுன்னு தான் இருக்கும். ஆனா அப்பா அம்மாக்கு என்ன கவலை இருக்கும் தெரியுமா? நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கே, நம்ம நல்லபடியா கைட் பண்ணணுமே, பசங்களுக்கு தெரியாதே, நல்லது கெட்டது தெரியாதே, நம்ம சொல்லி கொடுக்கணுமேன்னு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்ல ஒரு சில சமயங்கள்ல அவங்க ஓவர் போர்டு போயிடுவாங்க. அந்த கவலையில நானே நிறைய வாட்டி அப்படி பண்ணியிருக்கேன். ஐயோ தப்பு பண்றாங்களே, வாழ்க்கையில் அவங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கணுமே, பசங்க செட்டில் ஆகணுமேங்கிற கவலையில ஓவரா ரியாக்ட் பண்ணுவோம். அது ரொம்ப சகஜம், எல்லார் வீட்லயும் இருக்கிறது தான். அதை நீங்க அது ஒரு பெரிய ப்ராப்ளமாவே நினைக்க கூடாது கார்த்திக். நீங்க வரும்போதே உங்க அம்மா என்கிட்ட சொல்றாங்க, அவர்கிட்ட கோவமா பேசாதீங்க மேடம், பார்த்து பேசுங்க. எவ்வளவு பாசமா இருக்காங்க தெரியுமா, உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க தெரியுமா. கார்த்திக் நல்ல பையன், நீ உனக்கு எல்லாம் நல்ல புத்தி இருக்கு, அவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கோப்பா. நான் சொல்றது புரியாதா கண்ணா உனக்கு? அவன் ரெஸ்ட்லிங்க்கு போனான்ற மேடம், ரெஸ்ட்லிங் பார்த்துக்கு எனக்கு பிடிக்கல அவன் போறது. அங்க வத குத்து அதுதான் நடக்குது, வேற என்ன நடக்குது? அதெல்லாம் வாங்கினானா என்னால கண்ணால பார்க்க முடியாது. பாரு அவங்கள எவ்வளவு இன்னசென்ட்டா சொல்றாங்கன்னு. பட் அந்த ப்ரொஃபஷனை பற்றி ரூட் வரைக்கும் ஐ நோ தட். அதுதான் மை பேஷன் இஸ் வாஸ் ரெஸ்லிங். எப்போலேருந்து உனக்கு அது பேஷன் ஆச்சு? 3 years பேக். சரி, அப்புறம் ஏன்பா இந்த இன்ஜினியரிங் எல்லாம் போய் சேர்ந்த? எவ்வளோ காசு செலவு பண்ணாங்க இல்லையா? தப்பு இல்லையா கண்ணா? அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா கார்த்திக், இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் மல்டி ஸ்கில்டாக இருக்கணும். மல்டி ஸ்கில்டாக இருக்கணும். நிறைய பசங்க வந்து இப்போ இன்ஜினியரிங் பண்ணுறாங்க, சைமல்டேனியஸ்லி ஃபோட்டோகிராஃபி படிக்கிறாங்க, மியூசிக் கற்றுக்குறாங்க. யூ ஹாவ் ஸோ மச் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நீ ரெஸ்லிங் படிக்கிறதானா படிக்கலாம். எப்போ தெரியுமா? ஒன்ஸ் யூ செட்டில் இன் லைஃப் யூ ஹாவ் லாங் வே டு கோ. யூ கீப் யுவர் செல்ஃப் ஃபிட். நீங்கள் வந்து ஃபிட்டாக இருங்க. நீங்கள் ஜிம்முக்கு போங்க, பாடி பில்ட் பண்ணிங்க, ரெஸ்லிங் ஃபாலோ பண்ணுங்க, அதுக்கு என்ன பண்ண கிரவுண்ட் ஒர்க் எல்லாம் பண்ணுங்க. அட் த சேம் டைம் அதே சமயத்தில் லைஃப்பில் ஒரு செட்டில் ஆக வேண்டிய விஷயம் இருக்கு இல்லையா, அந்த பேசிக் திங் நீங்கள் பண்ணியிருக்கணும். இப்போ என்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் சினிமாக்குள்ளே வரணும்னு எனக்கு ஆசை, ஆனால் டைரக்ஷன் பண்ணணும்னு ஆசை, படம் எடுக்கணும்னு ஆசை. ஆனால் அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு ஒரு ரெகுலர் இன்கம் இருக்கணும். ஹஸ்பண்ட்லேருந்தோ வீட்டிலேருந்தோ அப்பாட்டேருந்தோ காசு வாங்கி செலவு பண்ணக்கூடாது. அப்போ நம்ம பேஷனை ஃபாலோ பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். பேஷன் இருக்கணும்ப்பா. அந்த அந்த பேஷன் இருந்தால் தான் லைஃப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஐ அப்ரிஷியேட். நான் ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்கேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த வயசில் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு ஆசை இருக்குன்னு, என்ன பண்ணால் உங்களுக்கு நல்லா இருக்கும், உங்களுக்கு என்ன பண்ணுறதுக்கு பிடிக்கும், அது வந்து தெரியறது ரொம்ப கஷ்டம். ஒரு சில பேருக்கு தான் அது தெரியும் இந்த வயசில். உங்களுக்கு தெரியும்னா நல்ல விஷயம். அவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கோப்பா. அவங்களுக்கு நீ செட்டில் ஆகணும்னு ஆசை இருக்கும் இல்லையா? வேற ஒன்றும் இல்லைம்மா, அவன் நல்லபடியா நல்ல பையனா ஏதோ நிறைய சம்பாதத்துக்கு போலன்னா கூட ஏதோ ஒரு ஆபீஸ்ல ஏதோ ஒரு I don't like office jobs like that. இல்ல ஆபீஸ் ஜாபுக்கு நீ போவாப்பா, நீ வேண்டாம் சொல்லல. எல்லாரும் வந்து பிடிச்சது தான் பண்ணணும்னு இல்ல. லைஃப்ல நம்ம வந்து பண்ணறத பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சுன்னா லைஃப் எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? நீ முதல்ல லைஃப் உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி யோசிச்சு பாரு. ஒரே பையன் நீ வீட்டுல, ஒரு வயசுக்கு அப்புறம் உங்க அப்பா அம்மாவை நீ பாத்துக்கணும். அந்த 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு. பணத்தோட மதிப்பு தெரியணும். பசங்களுக்கு பணத்தோட மதிப்பு தெரியணும். பெத்தவங்க அதை கத்து கொடுக்கணும். கேட்டதெல்லாம் நீங்க கொடுத்துருக்கீங்க, அதுதான் உங்க பிரச்சனை. அவன் 1000 ரூபாய் பேக் கேட்டா நீங்க ஏன் வாங்கி கொடுக்குறீங்க? காலேஜ் நல்லா பசங்க எடுத்துன்னு போவான். அவன் 10 ரூபாய் பேக், அவன் 100 ரூபாய் பேக் வச்சாலும் அவன் அது பெருமைப்படுவான். அந்த மனத்தன்மை குழந்தைகள்ல வளர்த்தணும். அது அவனை குறை சொல்ல மாட்டேன், உங்களை தான் சொல்லுவேன் நான். அவன் காலேஜுக்கு போறான்னு ஒரு ஆசை தான் எங்களுக்கு. போய் படிப்பான், எல்லா பசங்கள் மாதிரி இவனும் இருக்கணும்ன்ட்டு தான் ஒரு ஆசையில தான் நாங்கள் செய்யறோம். அவன் லைஃப் அவனே ஸ்பாயில் பண்ணிக்கிறான் மேடம். அதுதான் இப்போ கஷ்டமா இருக்கு. ஒரு பேசிக் டிகிரி இருக்கணும். Yeah, I'm planning to do some BSc like kind of things. அப்ப அது என்னாச்சு? இன்ஜினியரிங் ஒரு டிப்ளமோ படிக்கட்டும், இல்ல ஒரு பாலிடெக்னிக் ஏதாவது ஒண்ணு படிக்கணும். இல்ல படிச்சு அவன் லைஃப்ல ஒரு டிகிரி எடுப்பியா? டிகிரி நிச்சயமா எடுப்பியா? சரி, இப்போ ஒரு விஷயம் சொல்றேன், ஓப்பனா அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். உங்க அப்பா அம்மாங்க மனசுல ஒரு சின்ன வருத்தம் இருக்கேன்னா, நீ 10th அப்புறம் உன்னோட சர்டிபிகேட் வாங்கி உங்களுக்கு தெரிய வந்தது அவங்கள அடாப்ட் பண்ணியிருக்காங்கன்னு. அதுல எதுக்கு வருத்தப்படுற? வருத்தப்படுறதுக்கு நான் ஒன்றும் இல்லை.
அதெல்லாம் அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நல்லதுதானே பண்ணாங்க. அவனை ஒண்ணும் ஹிம்சப்படுத்தலைங்க. கேளுங்க, அவனே கேளுங்க எங்க எதிரிலையா. நல்லதுதானே பண்ணாங்க. see, பெத்ததுனால எதுவுமே ஆக போறது இல்ல. பெத்தவங்க எத்தனை பேர் தூக்கி போட்டுட்டு போறாங்கப்பா, தெரியும் இல்லையா அவனுக்கு? எத்தனை பேர் பெத்துட்டு தூக்கி போட்டுட்டு போறாங்க. அப்போ அவங்க நல்லது தானே செஞ்சிருக்காங்க. அப்ப நீ இன்னும் அவங்கள்ட்ட ஆசையா தானே இருக்கணும். மேபி அவங்கள்ட்ட சொல்லறதுக்கு தயங்கி இருப்பாங்க, பையனுக்கு தெரிஞ்சா. அது மாதிரி இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இது பெத்தவங்களா இருந்தா அடிச்சாலும் கொன்னு போட்டாலும் அப்பா அம்மாங்கிற ஒரு உரிமையோட பண்ணுவாங்க. இப்ப என்னன்னா அவங்களுக்கு நீ தப்பா எடுத்துப்பியோன்னு ஒரு பயம் வந்துடுச்சு. அந்த பயத்தை நீ கொடுக்க கூடாது. எந்த வகையிலயும் அவங்க பெத்தவங்களை விட குறைவா இல்ல, அவங்கள விட ஒரு படி மேலதான் இருக்காங்க. இல்லையா கார்த்திக்? இல்ல நான் சொல்றது நியாயமா இல்லையா? இன்னும் அப்படி நினைப்பியா? அதெல்லாம் நான் எனக்கு எப்போ நோ இன்டிஃபரன்ஸே இருக்க கூடாது. இத தூக்கி போட்டுடுங்க, மறந்துடு. நீ அந்த விஷயம் மனசுல இருக்கவே வேண்டாம். அந்த அம்மா தான் உன்னை பெத்தாங்க, 10 மாசம் சுமந்து அம்மா தான் பெத்தாங்க. அவனுக்கு மனசுல என்ன குறை இருக்குது அது சொல்லி. இல்ல கார்த்திக், அவங்க தான் உன்னை பெத்தாங்க, அதுதான் உங்க அப்பா. அதுல எந்த மாற்றமும் இல்ல. உனக்கு இருக்கா? டவுட் இருக்கா? இவர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருப்பார் மேடம். கொஞ்சமா அது அவனுக்கு பிடிக்காது. எதனா க்ளோஸா பேச மாட்டேன். அப்படி இல்ல, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவனுக்கு அப்பாவோட தான் ஃப்ரெண்ட் மாதிரி இருப்பான், உங்களை மறந்துடுவான். இந்த காலேஜில் வந்து லெட்டர் அனுப்பிச்சிட்டாங்க மேடம். இனிமேல் அவனை சேர்க்க முடியாது, 6 மாதம் ஆப்சென்ட் ஆனால செகண்ட் செமஸ்டருக்கு இஸ் நாட் எலிஜிபிள். நெக்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கு சேர்க்குறேனாக்கா கமிஷனர் டெக்னிக்கல் எஜுகேஷன்லேருந்து பர்மிஷன் வாங்கணும்னு சொல்லி லெட்டர் அனுப்பிச்சிட்டான். அதனால் காலேஜுக்கு போக முடியாது. இப்போது ஒரு 6 மாதம் வேஸ்ட்டாக போகுது. நான் என்ன பண்ணேன், சாலி கிராமத்தில் ஒரு இது இருக்குது, அதில் வந்து சேர்த்து விட்டேன். 3000 ரூபாய் கட்டி சேர்த்து விட்டேன். அவன் விருப்பம் கேட்டீங்களா? அவன் தான் போய் சேர்றேன்னு சொன்னான். பேப்பரில் பார்த்துட்டு போய் சேர்றேன்னு சொன்னேன். அவன் சொன்னதை வச்சு தான் நான் சேர்த்தேன். நானா சேர்க்கல, அவன் போய் சேர்றேன். நீதான் சொன்னியா? சொன்னேன். 3000 ரூபாய் கட்டினேன். அவன் வந்து ஹூண்டா கம்பெனியோட கொலாபரேஷன் பண்ணி 4 கோர்சஸ் கண்டக்ட் பண்றான். இவனே ஒரு கோர்ஸ் செலக்ட் பண்ணான். சரி, இன்னொரு 3000 ரூபாய் கட்டணும். 3 நாள் போயிட்டு நின்றுட்டான். இந்த 6 மாசம் வேஸ்டா போகுது. இப்போ என்னதான் அவன் பிளான் பண்ணி சைடு வீட்டில் பேசி ஓரளவுக்கு சொன்னாங்கன்னா ப்ரொஃபஷனல் ரெஸ்லிங் போகிறான்னு தான் இருக்கேன் ஐடியா. அதான். சரி, ரெஸ்லிங்க்கு போனோம்னா என்ன பண்ணுவாங்க? ஃபினான்ஷியல் எய்ட் முடியாது. 5 பைசா உங்க அப்பா அம்மா செலவு பண்ண மாட்டாங்க. அவங்க பண்றேன்னு சொன்னாங்களோ நாங்க பண்ணக்கூடாது சொல்லுவோம். நீ சம்பாதிச்சு நீ உன்னோட பேஷனை பர்சியூ பண்ணு. எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க உனக்காக? அந்த கடனெல்லாம் அவங்க அடைக்கணும்ல. இன்னும் திருப்பி உனக்காக செலவு பண்ண முடியாது. இல்லை மேடம், இப்போ வந்து இந்த கோர்ஸ் வந்து சேர்த்துட்டான் இல்லைங்களா, அட்லீஸ்ட் இந்த 6 மாசம் அது போய் அட்டன் பண்ணாக்கா ஒரு சர்டிஃபிகேட் வருது. இன்னும் சர்டிஃபிகேட் வருது. பண்ண போறியா? சும்மா தான் இருக்கிறான், வேற எந்த வேலையும் செய்யல. படுத்துக்கிட்டு 10 மணி வரைக்கும் எழுதுறான். காலையில 10 மணிக்கு எழுதுறான். போகிற மாதிரி ஐடியா இல்லை. ஏன்? அவன் தான் சேர சொல்லி. இருங்க. இட் டசன்ட் சூட் மீ. அப்புறம் ஏன் அப்பாட்ட காசு கொடுக்க சொன்ன, சேர்த்து விட சொன்ன? நீ எனக்கு ஒரு பிளான் சொல்லணும். இதுதான் பண்ண போறேன், இதான் பண்ண போறேன் மேம். 5 வருஷத்துக்கு அப்புறம் நான் இங்கே இருப்பேன். எங்க அப்பா அம்மா இப்படி பார்க்க போறேன். இப்படி எல்லாம் நான் இருக்க போறேன். இப்போதைக்கு நான் எப்படி பிளான் பண்ண முடியாதுல்ல. என்னோட திங்க். அப்ப இவ்வளவு நாளா நீ திங்கே பண்ணலையா? அதான் நான் திங்க் பண்ணதுக்கு இட் டசன்ட் கோ. புரியல. அவன் ஒத்து வர மாட்டேங்கிறான். ஒத்து வராமையா எல்லாம் பண்ணிருக்காங்க. நீ தானே சேர்றேன்னு சொன்ன. அப்புறம் இந்த 6 மாசம் நெக்ஸ்ட் ஏதாவது டிகிரி படிக்கணும், நெக்ஸ்ட் அகாடமிக் தான் சேர முடியுமா? அவங்களுக்கு அவங்க அப்பாவுக்கு அதுதான் கவலை. இந்த 6 மாசம் சும்மா வீட்டில் ஐட்டில் பட்டுன்னு சோம்பேறி ஆயிடும். ஏதாவது யூஸ்ஃபுல்லா பண்ணணும் இல்லைங்களா? டைம் வேஸ்ட் பண்ணாம ஏதாவது அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம எதுலயோ போயிட்டு என்னங்க பண்ணுவான்? அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. இன்ட்ரெஸ்ட் இருந்துதான் சொல்லி அவன் போய் சேர்த்தான். அவன் அப்படியே தான் சொல்லிட்டு இருக்கான், அவங்களை ஏமாத்திட்டு இருக்கான். அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. இன்ட்ரெஸ்ட் இல்லாம அவன் தான் கூட்டின்னு போனான் மேடம். பேப்பர்ல அவன் தான் படிச்சுட்டு எனக்கு சொன்னான். அவன் காமிச்சாங்க. சரி, ஓகே. நான் எடுத்து காமிச்சேன் மேடம். இது இருக்குது. எனக்கு வந்து நான் வந்து அதை பார்க்கவே இல்லை நியூஸ். இவன் தான் எனக்கு வந்து காமிச்சா இந்து பேப்பர்ல 13th வந்ததுன்னு கூட்டின்னு போய் அங்கே கூட அன்னைக்கு போய் சேரும்போது ஃபீஸ் மொத்தமாக கட்ட சொன்னாங்க 6000. என்கிட்ட 500 தான், 500 கொடுத்துட்டு வந்துட்டேன். மறுநாள் வந்து இவனை போயிட்டான், கரெக்டாக அட்டன் பண்ணிட்டு பிறகு நான் பின்னாடி போனேன்.
பின்னாடி போயிட்டு அந்த இன்ஸ்ட்ரக்டர்ஸ் 2 பேர் இருந்தாங்க, கரஸ்பாண்டன்ஸ் இன்னொருத்தர். அவங்க எதிர்க்கவே கேட்டேன், படிக்கிறதுன்னா சொல்லுங்க, இந்த பணம் இல்லைன்னா நான் கட்டலங்கன்னு. அவங்க எதிர்க்க படிக்கிறேன்னு சொன்னான். அதனால தான் நான் வந்து 2500 கட்டிட்டு வந்தேன். மறுநாளும் காலேஜ் அட்டன் பண்ணான். அங்கே என்ன பண்ணாங்கனாக்கா, அந்த ஃபவுண்டர் வந்து சாரதா ஸ்கூலில் வந்து ஒரு இது ஆன்மீக லெக்சர் கொடுத்தார் 17லேருந்து 26 வரைக்கும். அதில் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கம்பல்சரியாக போய் அட்டன் பண்ணணும்னு சொன்னாங்க. அதில் இவனை கூட்டிட்டு போனாங்க 2 நாள். அதான் ஓடி வந்துட்டியா ஆன்மீக லெக்சர் கேட்டுட்டு? 9 மணிக்கு அங்கே விட்டுட்டாக்க 6லேருந்து 9, 5 வரைக்கும் அங்கே, 6லேருந்து 9, 9 மணிக்கு மேலே எஸ்டேட் வரைக்கும் பஸ் வந்து வீட்டுக்கு வரும்போது 10:30 மாதிரி ஆயிடுச்சு. 2 நாள் அது மாதிரி லேட்டாக வந்தான். அதுக்கப்புறம் மறுநாள் போனேன். ஸோ அந்த ஆன்மீக லெக்சருக்கோசம் போகலன்னா 28ஆம் தேதி போனான். 28ஆம் தேதி போயிட்டு வந்துட்டு மறுநாள் நான் பைக்கில் தான் போவேன், இல்லைன்னா போக மாட்டேன்னு சொன்னாங்க. பைக் எடுக்க வேணாம், அதோட பைக் எல்லாம் போவாதரா, நீ பஸ்ஸு டீலக்ஸ் பஸ் காசு கொடுக்குறேன் போயிட்டு வான்னு சொன்னேன். இதுலேருந்து போயெல்லாம் நின்ட்டான். நடந்து போடா சொல்லணும். விளையாட்டுலேருந்து பாடிக்கு வந்து பசிட்டு வந்தாங்க ஸ்கூலில். பாத்தீங்களா? வந்து கொடை கிடையாது, மழையில் நனைஞ்சு தான் போனோம். சாப்பாடு கட்டி கொடுப்பா, அங்கே சாப்பிட்டுட்டு சாயந்தரம் தான் நடந்து வரும். இந்த அம்மா தான் சப்போர்ட் பண்றாங்க அவனை. செல்லம் கொடுத்து கெடுக்குறீங்க. எடுக்கலாம், அவன் நல்லபடியா வரணும்னு தானே நல்லபடியா வருவான். அவனுக்கு கொஞ்சம் கைடன்ஸ் தேவை, இந்த அவ்வளவுதான். மேடம் இந்த 4 மாதம் 5 மாதம் இந்த கோர்ஸ் அட்டன் பண்ணிட்டானாக்கா ஒரு சர்டிஃபிகேட் வரும், இவ்வளோ சர்டிஃபிகேட் வரும். அந்த வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை. ஒரு சர்டிஃபிகேட் வேற ஏதாவது பண்ண சொல்லுங்க. ஐடியில் இருக்காம வீட்டில் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக திங்க் பண்ண சொல்லுங்க. இல்லைன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லாக தான் அட்லீஸ்ட் நான் ஜிம்முக்கு போயிட்டு நான் 6 மந்த்ஸில் ஓரளவுக்கு நான் உடம்பாது எடுத்துடலாம். எனக்கு 5 பைசா அவங்க அப்பா செலவு பண்ண மாட்டாங்க. என்ன பண்ண போற நீ? வீட்டை விட்டு போயிடுறேன்ற மேடம், அது எனக்கு பிடிக்கல. வீட்டை விட்டு போயிடுறேன். போயிட்டு எங்க போய் என்ன பண்ண போறோம் சொல்லுங்க. வீட்டை விட்டு எங்க போற? போவேன். எங்க? ஆன் த ரோட். ஆன் த ரோடு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா உனக்கு? தெரியும். பாத்தியா தெரியுமா பட்னின்னா எவ்வளோ பசங்க இருக்காங்க தெரியுமா? ஒருவேளை சாப்பாடு இல்லாம ரோட்ல போய் பார்த்தா தெரியும், குப்பை தொட்டிலேருந்து எச்சில் எடுத்து சாப்பிடுறாங்க. ரொம்ப ரொம்ப இதா சொல்றேன், ஐ வில் கோ டு த ரோடுன்னு. என்ன நீ பிளாக்மெயில் பண்றியா அவங்கள எமோஷனலி? அப்புறம் என்ன நீ பேசுற? வெளியே போவேன் சொல்ற. வெளியே போறதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க உன்ன. ரெண்டு காலேஜ் போய் பாதியில நிறுத்தியாச்சு, இப்ப இந்த கோர்ஸும் பாதியில நிறுத்தியாச்சு. உன்னை நம்பி எப்படி இன்னும் செலவு பண்ணுவாங்க? என்ன கான்ஃபிடன்ஸ் இருக்கும் உன் மேல? எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டலில் டெஸ்ட் எல்லாம் கண்டக்ட் பண்ணாங்க மேடம். அதில் வந்து ரெஸ்லிங்க்கு இவங்க வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் இல்லை, ஒரு எபிலிட்டியும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. போனா அதுல ஒழுங்கா போனா பரவாயில்லையா, அதுலயும் பணம் வேஸ்ட் பண்ணிட்டு திரும்பி அதுதான் உங்களுக்கு பிரச்சனை. அதான் சொல்றேன், நான் ட்ரையல்ஸ் மூலம் எனக்கு அனுப்பி விடுங்க. அதுதான் பிரச்சனை. இவ்வளவு நாள் என்ன பண்ண நீ? இது கூட நீ சரியா பண்ணல. மேல ஒரு நயாப்ஸா கூட உனக்கு செலவு பண்ண முடியாது. நான் ஒரு ஐடியா சொல்லவா? கேப்பியா? சொல்லுங்க. இந்த 6 months இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணு, ஒரு டிகிரி வாங்க. அதுக்கப்புறம் நாங்களே பேசுறோம் அப்பா அம்மாட்ட, உன்னை ரெஸ்லிங்க்கு என்ன வேணுமோ பண்ணி கொடுக்குறோம். உனக்கு அதான் பேஷன்னா அதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம். கேப்பியா? ஒரு கோர்ஸ் முடி, ஒரு டிகிரி, ஒரு இது. இப்போ இந்த 6 months இந்த கோர்ஸை முடிச்சுடு. ஓகே, இதை முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பேசிக் டிகிரி கரஸ்பாண்டன்ஸ்ல பண்ணா போறோம், ஒரு டிகிரி கிடைச்சா போறோம். அது வந்து நீ காலேஜுக்கு கூட போய் படிக்க வேண்டாம், கரஸ்பாண்டன்ஸ்ல அவன் பண்ணட்டும். உன்னோட ரெஸ்லிங்க்கு உன்னோட பேஷனுக்காக என்ன பண்ணணுமோ அதை நாங்க உங்க அப்பாட்ட சொல்லிட்டு பண்ண வைக்கிறோம். சொல்றாங்கடா, அதுக்கு ஒத்துக்கிறியா? என்ன சொல்லு. என்ன சொல்றான்? என்ன சொல்லு. ஆக்சுவலா எனக்கு ஒன்றும் லைசன்ஸ் கூட அவங்க எடுத்து தரல. நான் பைக் லைசன்ஸ் இப்போ கேட்காத, 6 மாசம் கோர்ஸ் முடி, லைசன்ஸ் பத்தி பேசு. அவங்க எதுவுமே எனக்கு கிட்டத்தட்ட இப்பெல்லாம் பண்றதே இல்லை. அதனால நான் லைசன்ஸ் எடுத்து கொடுத்தா வண்டியில போறேன்றான். அவர் லைசன்ஸ் எடுத்து கொடுக்க மாட்டேன்றாரு. வேணா நிறைய ஆக்சிடென்ட் எல்லாம் ஆகுது இல்ல, அதனால பயப்படுறாங்க. அது அப்படி இல்லை. எப்படி இல்லை? ப்ராப்பரா ரைடிங் எல்லாம். அப்புறம் இன்னொன்னு சொல்றான் அவன் அடிக்கடி, நான் வந்து இதுக்கு போறேன், சாதனை பண்ண போறேன் வண்டியில போயிட்டான்னு அது வேற சொல்லி எங்களை பயன்படுத்துறான். அதெல்லாம் ஹாபி. அப்போ எத்தனையோ கிலோமீட்டர் இத்தனை ஹவர்ல முடிக்கணுமே, அது பண்ண போறேன்றான். அதெல்லாம் சொல்லும் போது நாங்க எப்படி சொல்லுங்க அவனை வண்டி கொடுத்து அனுப்புறது வெளியில? அவனை நல்லபடியா பாக்கணுன்ட்டு தான் நாங்க இத்தனை வருஷமா. நீங்க எவ்வளவு சொன்னாலும் அடக்கி வச்சாலும் அவன் சொன்னா கேட்க போறது இல்ல. அவன் ஏதோ ஒரு வேர்ல்ட்ல இருக்கான்.
என்னோ புரிஞ்சுட்டு இருக்கான். அட்வென்ச்சரஸ் லைஃப்க்கு உள்ள போனா நினைச்சிட்டு இருக்கான். அடிபட்டாதான் தெரியும். சாதனை பண்றாங்களாம். ஒழுங்கா ஒரு கோர்ஸ் முடிக்க தெரியல. என்னத்த சாதனை பண்ணுவீங்க நீங்க? அட்டென்ஷன் ஸ்பானே கிடையாது, ஃபோக்கஸ் கிடையாது, ஒரு கோல் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அப்புறம் என்ன சாதனை? ஒரு பேஷன் இருக்குன்னா அந்த பேஷனுக்காக என்ன வேணா பண்ணும், என்ன வேணா கஷ்டப்படணும், உழைக்கணும், மடியில வந்து விழாது. அதுதான் பேஷன். உன்னை பார்த்தா உங்க அப்பாவுக்கு ஆசையா இருக்கணும், என் பையன் இவ்வளோ இது பண்றானே அவனுக்கு பண்ணணும்னு. அதுதான் பேஷன். யார் உனக்கு ரோல் மாடல்? ரோல் மாடல் நிறைய பேர் இருக்காங்க. யாரு சொல்லு. கிறிஸ் ஜெரிகோ. எவ்வளோ நாளா ரோல் மாடல் இவர் உனக்கு? மேபி 4 or 5 years. 4 or 5 years. அப்ப இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணறதுக்கு முன்னாடியே உனக்கு ரெஸ்லிங்ல இன்ட்ரெஸ்ட் இருந்ததா? அப்ப அப்பாட்ட சொல்லிருக்கியா? அப்ப என்ன சொன்னாங்க? அப்ப ரெஸ்லிங்ல சேரணும்னு சொல்லல. சொல்லவே இல்ல. இப்பதான் லீவ்ல கூட தான் பார்த்துட்டே சொன்னேன். போக சொல்றான். 12th லீவ்ல கூட சொன்னேன் நான். சரி, அப்ப காலேஜ்ல பெருசா சேர எடுத்துக்கல. சொன்னா காலேஜ்ல ஏன் சேர்ந்தேன்? காலேஜ் ஏன் சேர்றேன்னு அது ஏன் சொன்னேன்? அது ஏன் சொன்ன? கடன் வாங்குறேன்னு சொல்லிருங்கல்ல, கடன் வாங்கி கட்டுறேன்னு சொன்னேன்ல, ஏன் போய் சேர்ந்த காலேஜ்ல? எதுக்கு போய் சேர்ந்த? படிக்க ஐயா நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க ஐயா. நீங்க வந்து ஒரு மார்க்கே வாங்கல, அவனுக்கு மார்க் வாங்கலன்னா அவனுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. அப்படி இருக்கிறது ஒரு பையனை ஃபோர்ஸ் பண்ணி இன்ஜினியரிங் கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா அவனுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் இருக்கும்? நான் பண்ணவே இல்லை மேடம். அவன் தான் போய் சேர்றேன்னு சொன்னான். 17 years வரைக்கும் எனக்கு பின்னாடி தான் இருந்திருக்காங்க. எனக்குன்னு சுதந்திரமா எதுவும் பண்ணதில்லை. நானா சுதந்திரமா நான் எதுவும் பண்ணிக்கிறதில்ல. என் பின்னாடி இருந்தா நான் தனியாக இருந்திருப்பேன் ஹாஸ்டலில் போயிட்டு காலேஜில். பட் அவங்க தான் வந்து இருந்தாங்க கூட. அதெல்லாம் நான் கேட்கல ஆக்சுவலாக. ஏன் ஹாஸ்டல் அங்கே சரியில்லாதனால? பட் பசங்க இருந்தாங்க ஹாஸ்டலில். அப்போ இருக்கிறவங்கலாம் நான் ஹாஸ்டலில் தான் இருக்கணும்னு எனக்கு பிடிக்கலன்னா சொல்லவே இல்லை. நான் இருந்திருப்பேன் ஆக்சுவலாக. சரி, அதெல்லாம் எதுவும் செட் ஆகலை. பட் நான் ஃபஸ்ட் இயரில் செகண்ட் இயருக்கு நான் ஒருத்தன் தான் இருந்தேன் அந்த குரூப்பில், டிபார்ட்மெண்ட்டில். ஐ ஹாவ் டு சேஞ்ச் மை டிபார்ட்மெண்ட், இல்லைனா ஐ நீட் டு டிஸ்கண்டினியூ. அதனால தான் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக. என்ன தனியாக விட்டுருந்தாங்கன்னா நானே ஓரளவுக்கு நான் படிச்சிருப்பேன், இப்போ இன்ஜினியரிங் பண்ணிட்டு இருந்திருப்பேன். பட் ஃபேக்டர்ஸ். இப்போ என்ன பண்ணலாம் சொல்ற கார்த்திக்? ஒரு டிகிரி பண்ணலாம். எனி சான்ஸ் ஆஃப் கோயிங் பேக் டு இன்ஜினியரிங்? நோ. யூ டோன்ட் வாண்ட் டு? போகிறதுக்கு இஷ்டம் இல்லையா அவனுக்கு? இஷ்டம் இல்லை. பட் 4 years ஆயிரும்ல முடிக்கிறதுக்கா? இப்போ 2 years வேஸ்ட் பண்ணிட்டான். இன்னும் 4 yearsனா 6 years ஆயிடும்ல, வேஸ்ட் ஆயிடும். அதான் அது படிக்க மாட்டேன்ட்டான், இன்ஜினியரிங் படிக்க மாட்டேன்றான். சரி, ஏதாவது பண்ண சொல்லுங்க. இப்போ என்ன பண்ணலாம் சொல்லு கார்த்திக். ஒரு டிகிரி தான் பண்ணலான்னு இருக்கேன், பிஎஸ்சி லைக் விஷுவல் கம்யூனிகேஷன்ஸ். விஷுவல் கம்யூனிகேஷனுக்கும் இன்ஜினியரிங்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கே. இன்ஜினியரிங் நான் என்ன ஒன்றும் ஆசைலாம் பண்ணல. பட் விஷுவல் கம்யூனிகேஷனில் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? கேமராஸ் அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அப்போ என்ன பண்ண போகிற சொல்லு. விஷுவல் கம்யூனிகேஷன் கேட்டால் ஹேவ் அ டிகிரி இன் மை ஹேண்ட். அதுக்கப்புறம் நான் போவேன் ரெஸ்லிங், ப்ரோ ரெஸ்லிங் போகலாம் 3 years. அதெல்லாம் நீ பார்த்து பண்ணிக்கோ. அது மேபி உங்கள் அப்பா அம்மாவில் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் பண்ண சொல்லலாம். அதுக்கப்புறம் நீ வேலைக்கு போயிட்டு அதில் என்ன பர்சியூ பண்ணமோ பண்ணிக்கோ. உனக்கு வேற ஏதாவது வருத்தம் இருக்கா அவங்க மேலே? இந்த ஓப்பனா அவங்க கிட்ட சொல்ல சொன்னாங்க, வெளியில போயிடும். இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லைல்ல. உனக்காக ரொம்ப அவங்க என்னெல்லாம் முடியுமோ எல்லாம் செஞ்சுருக்காங்கன்னு உனக்கு நீ உணர்றியா? அதை இந்த கட்டுப்பாடாக வச்சுக்கிறது, டிசிப்ளின், குழந்தைகளை கண்டிக்கிறது, இதெல்லாம் எல்லா அப்பா அம்மாவும் பண்ணுறது தானே. கொஞ்சம் ஓவராகவே பண்ணிட்டாங்க. அது எல்லா அப்பா அம்மா பற்றியும் எல்லா பசங்களும் சொல்கிறது தான். அது நீ மட்டும் இல்லை, எல்லார் வீட்டுக்கு வீடு வாசப்படி. அது எந்த தரத்தில் எந்த வாக்ஸ் ஆஃப் லைஃப்லேருந்து வந்தாலும் இது யூனிவர்சல். ஆனா இப்ப முக்கியம் என்னது தெரியுமா? நீ லைஃப்ல செட்டில் ஆகுறது. அதுதான் எங்களுக்கு வேற ஒண்ணு இல்ல. நல்லபடியா செட்டில் அதுக்குதான் இவ்ளோ பேசுறது. வேற ஒண்ணு இல்ல. உங்ககிட்ட இவ்ளோ பேசுறது அதுதான். அதுக்குதான். அங்க போய் உட்காரு போ. எனக்கு உனக்கு ஒரு டீல். நீ காலையில 5 மணிக்கு எழுந்திரிச்சு ஓடி அங்க போய் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணி ஒரு 2 months உன்னோட ஃபிட்னஸ் அப்படி கொண்டு வா.
நாங்களே உன்னை ரெஸ்லிங்ல சேர்த்துறேன். இந்த 6 மாசம் அவன் அது பண்ணட்டுங்க. அவனுக்கு அதுல தான் பேஷன்னா விட்டுடுங்க. சரி விட்டுறோம், அவ்வளவுதான். இந்த 6 மாசம் அவன் அது பண்ணட்டும். ஆனா ஜிம்முக்கு எதுக்கும் என்கிட்ட காசு கேட்க நீங்க 5 பைசா கொடுக்காதீங்க. அது எதுவும் இனிமேல் காசு ஆனா கேட்க நீ என்ன பண்ணணும்னா இந்த 5 months காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு ஓடி அங்க போய் ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்ணி ஃபிட் ஆகி இந்த 5 months வந்து உன்னோட அந்த டெவலப்மெண்ட் காமிக்கணும். உங்க பையன் உங்களை மாதிரியே இருக்கான் பாக்குறதுக்கு. உங்க 2 பேரோட சாயம் இருக்கு. அப்படிதாங்க எங்க ஃபேமிலியில இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்கு. அவனும் அப்படிதான் இருக்கான். உங்களை மாதிரியே இருக்கான் உங்க பையன். எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க, உங்க வீட்டுக்கார மாதிரியே இருக்கான் அவன்ட்டு. எங்க வீட்டார் எல்லாம் நல்ல பேருங்க இவனுக்கு. இப்ப இந்த மாதிரிதான் காலேஜுக்கு போவாது இப்படி இருக்க தொட்டுதான் எங்களுக்கே கஷ்டமா இருக்குது. எல்லாரும் என்ன படிக்கிறான் உங்க பையன் நல்லா அந்த ஊர்ல எல்லாருக்கும் நல்ல பேர் எடுத்துட்டான். விஷ்ணு சாஸ்திரம் நல்லா சொல்லுவான், கந்த சஷ்டி கவசம் அவங்க சொல்லுவாங்க. மாமிங்க எங்களுக்கே வரல வாயில நுழையில, உங்க பையனுக்கு அவ்வளவு நல்லா. எப்படி அதெல்லாம் கத்துனாங்க? சின்ன வயசுல சின்னதுலயே நீங்க கத்து கொடுத்தீங்க? இல்ல எங்க வீட்டாண்ட ஒருத்தர் இருக்காரு. அவர் சாயந்தரம் ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே அவங்க வீட்டாண்ட எவ்வளவு பெரிய விஷயங்க. எவ்வளவோ குழந்தைகளுக்கு அப்பா அம்மா இல்லாம யாரும் இல்லாம அனாதையா நிக்கிறது. இந்த பையனை கடவுள் உங்கள்ட்ட ஒப்படைச்சிருக்காரு. பெருமை சேர்க்கணும், சரியா? they should be proud of you. நாங்க என்ன சொல்றோம், ஒரு டிகிரி முடிச்சிட்டு பிறகு ரெஸ்லிங் கண்ணா போ, எங்கன்னா போ, உன் இஷ்டமா எதனா செய்துக்கு வந்தா நாங்க சொல்றோம். நாங்க ஒண்ணும் இதுவா அப்புறம் சொல்ல. என்ன பிரச்சனை? இப்போ இந்த மாதிரி டைம் வேஸ்ட் ஏதோ ஒரு ஃபீல்டு கார்த்திக், உனக்கு பிடிச்ச ஃபீல்ட்ல சாதிச்சு காமி. ஓகேயா? சரி. அப்போ இது நிறைய வீடுகள்ல இந்த ப்ராப்ளம் இருக்கும். பசங்களுக்கு ஐடியாஸ் வேற விதமா இருக்கும். அப்பா அம்மா என்ன நினைப்பாங்கன்னா சேஃபா செக்யூரா ஒரு ஜாப் இருக்கணும், அவங்க லைஃப்ல செட்டில் ஆகணும், கூடிய சீக்கிரம் செட்டில் ஆகணும்னு பாப்பாங்க. பசங்க பயங்கர அட்வென்ச்சரஸா அவங்க வந்து அவங்க ஒரு ட்ரீம் வேர்ல்ட்ல இருப்பாங்க. அவங்களோட எய்ம்ஸ் அவங்களோட கோல்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஆனா எப்போ பசங்க வந்து அவங்க பேஷன்ல அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதுல உறுதியா இருக்காங்களோ, அதுக்காக உழைக்க தயாரா இருக்காங்களோ, நிச்சயமா பெத்தவங்க அதுக்கு ஒத்துழைப்பாங்க. அதுல டவுட்டே கிடையாது. ஸோ அதே மாதிரி கார்த்திக் நமக்கு வாக்கு கொடுத்துருக்காரு. இந்த 6 மாசம் அவர் அதுக்காக யூனோ ப்ரூவ் பண்ணுவேன்னு. எனக்கு இதுல ரெஸ்லிங்ல நிஜமாவே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நான் ப்ரூவ் பண்ணுவேன். நான் ஃபிட் ஆகி ஒர்க் அவுட் பண்ணி கஷ்டப்பட்டு நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க அப்பா அம்மாட்ட ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு நாங்களும் ஓகே சொல்லியிருக்கோம். பார்க்கலாம். 5 மாசத்துக்கு அப்புறம் கார்த்திகோட நம்ம மறுபடியும் மீட் பண்ணுவோம். ஸோ நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சொல்வதெல்லாம்